இன்றைக்கி நம்ம சிக்கன் வதக்கல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கிறோம். அதில் வந்து சிக்கன் போட்டுடுறோம். நல்லா சுத்தம் பண்ண சிக்கன். இதில் வந்து மஞ்சள் போடுறோம். சால்ட்டு சேர்த்துக்கிறோம். வேறு எதுவும் நம்ம சேர்க்கல. மஞ்சளும் உப்பு மட்டும் சேர்த்து அப்படியே வேக வைக்கிறோம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை. அப்படியே இது சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் அதிலே வந்து கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகணும் ஃபுல்லாக. இப்போ பாரு, நல்லா சிக்கனில் தண்ணியெலாம் வருது. நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை, ஆனால் அதில் உள்ள தண்ணியிலேயே வேகுது. சரியா? இது ஃபுல்லாக இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருவோம். அதுக்குள்ளே நம்ம தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கலாம். ட்ரை ஆகிற வரைக்கும் மூடி வச்சுட்டு வேகட்டும். இப்போ 5 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. அப்பப்போ தண்ணி வச்சிருச்சான்னு செக் பண்ணிக்கிறணும். தண்ணி நல்லா வச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சிக்கன் எடுத்து வச்சுட்டு சிக்கன் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வெங்காயம்லாம் வதக்கலாம். இப்போ திரும்பி அடுப்பை ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ இது எலும்பு சட்டி சூடாகிடுச்சு. இதில் வந்து கடலெண்ணெய், செக்கெண்ணெய் போட்டுக்கிறோம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறோம். சீரகம் பொரிஞ்ச உடனே நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி. இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும்.
இப்போ கட் பண்ண 2 தக்காளி போட்டுறோம். இந்த வெங்காயம் கண்ணாடி கலர் வந்தால் போதும், ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் வந்து நீளமாக கட் பண்ண 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். வேறு வரைக்கும் எப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டினா அடி பிடிச்சிரும். நம்ம ஏற்கனவே சிக்கனில் மஞ்சள் போட்டதுனால இதில் மஞ்சள் சேர்த்துக்கல. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாப்பொடி 3 ஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூனு. கரம் மசாலா 2 ஸ்பூன். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல வெங்காயம் வேகிறதுக்கு மட்டும் தான் போட்டோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கும் இந்த மொத்த தொக்குக்கும் நம்ம சிக்கனில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் இந்த அளவுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். இது வரைக்கும் நம்ம அடுப்பு ஃபுல்லாக வச்சுட்டோம். இன்னும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம் இல்லையா, உப்பு மஞ்சள் போட்டு அந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்துருவோம். நல்லா கிண்டி விட்டுட்டோம். இப்போ மசாலா எல்லாம் சிக்கனில் கூட சேர்ந்துருக்குது. இதே ஸ்டேஜில் வந்து சிம்மிலையே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். இப்போ மூடி வச்சு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். நல்லா வெந்துட்டுருக்குது. இப்போ அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இது அப்படியே இதுலேயே வதங்கணும், இந்த தொக்குலேயே வதங்கணும். லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இதுதான் அரைக்க வேண்டியதில்லை, மசாலா எதுவும் அரைக்க வேண்டியதில்லை. ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் தான் அரைச்சது போடுறோம். மற்றபடிலாம் நம்ம ரெடிமேட் மசாலா கூட போட்டுக்கலாம். இப்போ நல்லா மசாலா கூட சேர்ந்து நல்லா வந்துருச்சு சிக்கனு.
சூடாக இருக்குது. ஓகே, மாதிரி நல்லா இதாகிற ஸ்டேஜில் நிப்பாட்டிடலாம், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.